வந்து சொல்லியிருக்கீங்க. சொன்ன எல்லாத்துக்கும் அந்த வார்த்தைகள் அப்படியே வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு வாயில வார்த்தைகளை பயன்படுத்த நேரம் கிடைக்குதோ அதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருங்க. இதை பயன்படுத்த 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 உங்களை சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்காய் சரி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சரி செய்யாத ஒன்றை வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு நினைச்சிடாதீங்க. ரொம்ப கஷ்டம். அதை ஃபர்ஸ்ட் சரி செஞ்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் வாழலாமான்னு ஆசையா இருக்கும். சில பேர் சரியில்லாததை கூட வச்சுக்கிட்டு, கடவுளே சீக்கிரம் எடுத்துக்கங்கப்பா, என் ஜீவனை உங்களுடைய கரத்துல கொடுக்குறேன்பா அப்படின்றாங்க. ஆனா சரி செய்ய முடியாததை சரி செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபம் மாறிடும். ஆண்டவரே இதோடு கூட இன்னும் பல ஆண்டுகள் இந்த பூமியில வாழ்ந்து உமக்காய் காரியங்களை செய்ய நான் விருப்பப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. அதான் கோயிலுக்கு வர்றீங்க. கோயிலுக்கு ஏன் வர்றீங்கன்னாக்க, நீங்க சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சில காரியங்கள் வேதத்தின்படி தப்பு. அந்த தப்ப உங்களுக்கு வெளியில இருந்து சொன்னா அது தப்புன்னு தெரியாது. கோயில்ல வந்து உட்கார வச்சு உங்கள தேவ பிரசன்னத்துல இருக்க வச்சு ஒரு ஊழியக்காரரை கொண்டு கடவுள் எடுத்து சொல்லும் பொழுது அப்பதான் உங்களுக்கு புரியுது, ஓ இது தப்பு போல. பலவீனத்தோடு, வியாதியோடு, குறைவோடு கூட என் வாழ்க்கையை நான் அப்படியே ஓட்டிடுறேன்யா, அது தப்பு. கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னாக்கா கடவுள் சொல்லுவாரு, இதோடு கூட வாழ்க்கையை ஓட்டக்கூடாது, இதை முற்றிலுமாய் சரி செய்து மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, இந்த மாலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்காய் தேவன் பெரிய காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இது சின்ன இடமா இருக்கலாம், இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு சராசரி மக்களா இருக்கலாம். ஆனால் நீங்க உங்களை பார்க்கிற விதத்துல உங்கள் தேவன் உங்களை பார்க்கல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பார்க்கிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ ஏன் இருதயத்தை பார்க்கிறான்னாக்கா, ஒரு மனிதனுடைய இருதயத்திற்குள்ள தான் தேவன் அவனுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை தேவன் மையமிட்டு வைத்திருக்கிறபடினால்தான் இருதயத்தை பார்க்கிறார். நீங்க இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிற இடம், நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், நீங்க இருக்கிற வீடு, இதுதான் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க இருக்க போகுது அப்படின்ற மனநிலை இருந்துச்சுனாக்க, இந்த மாலை வேளையில கர்த்தர் ஸ்ட்ராங்கா பேசுறாரு. இது இல்ல உன்னுடைய இருப்பிடம், இது இல்ல உன்னுடைய புகலிடம், இது இல்ல நீ வாழ்விடம். உனக்காக தேவன் சிறந்த ஒரு காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலேயே, இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க, எகிப்து தேசத்துல அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க வாழ்க்கையே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடவுள் சொன்னாரு, இது இல்ல உங்க வாழ்க்கை, உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த மக்கள் கனவிலும் காணாத ஒரு நல்ல தேசத்திற்கு தேவன் அவர்களை அழைத்து கொண்டு போனது உண்மை என்றால், உங்களுடைய லைஃப்ல நான் சொல்றேன், நீங்க இப்போ இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து உங்களை ஒரு பெஸ்ட் பிளேஸ்க்கு தேவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நீங்க தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, உங்க வேலையில கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்க போகிறாரு. உங்களுடைய வாழ்விடத்துல, குடியிருக்கிற இடத்துல மாற்றத்தை உண்டாக்க போகிறாரு. இன்னும் ஒரு படி மேல நம்முடைய சபையினுடைய காரியங்களை கூட தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. த டிரான்ஸ்ஃபர்மேஷன், மலர்ச்சி. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. நம்ம கழுகு ஒரு புது வாழ்க்கைக்குள்ள கடந்து வருகிறது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல பேசி கொண்டிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கீங்க? ஒரு புது வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். அதை அனுபவிக்க தயாராக இருங்க, ரெடியா இருங்க. அதுக்கு தான் கோயில் வந்து உட்காருங்க. அதுதான் கடவுள் உங்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்களுடைய இருதயங்களை தேவன் பக்குவப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய இருதயம் உலகத்துல எப்படின்னாக்க பதப்படுத்தப்படுது, ஆண்டவருடைய ஆலயத்துல பக்குவப்படுத்தப்படுது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, சில வார்த்தைகளை வந்துட்டு சொல்ல வேண்டிய விதத்துல சொல்ல வேண்டியதா இருக்குது. எளிய முறையில சொல்லிடலாம். ஆனா அதை சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னாதான் அதனுடைய சாறு உங்களுக்குள்ள போகக்கூடியதா இருக்குது. உலகத்துல போய் உட்கார்ந்து நீங்க 1 மணி நேரம் பேசினாலும் உங்கள் இருதயத்தை என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? பதப்படுத்துவாங்க. பதப்படுத்துறது கெட்டு போகாம வச்சுக்கிறது. ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வந்தீங்கன்னாக்க உங்களுடைய இருதயத்தை தேவன் பக்குவப்படுத்துவார். ஹல்லேலூயா. பக்குவப்படுத்துறதுன்னா என்ன? நீ இருக்கிற வாழ்க்கையில கடவுள் உன் கூட இருக்கிறாரு. உன்னை விட்டு போனதெல்லாம் திருப்பி உன்கிட்ட வரும். நீ இழந்ததெல்லாம் மறுபடியுமாய் இரட்டிப்பாய் சுதந்திரித்துக் கொள்ளுவாய். உன் வாழ்க்கை மறுபடியுமாய் பூக்கும். உன் வாழ்க்கையில மறுபடியுமாய் கனி உண்டாகும். உன் வாழ்க்கை வெளிச்சத்துக்குள்ள கடந்து வரும். நீ எந்த இடத்துல தலை குனிந்தாயோ அந்த இடத்துல தேவன் உன் தலையை நிமிர பண்ணுவார். அப்படிப்பட்ட காரியங்களை ஆவியானவர் உங்களிடத்துல பேசி உங்களுடைய இருதயத்தை என்ன பண்றாருங்க? பக்குவப்படுத்துகிறார். பக்குவப்படுத்தப்பட்ட இருதயத்துல தான் தேவன் தன்னுடைய பரிசுத்தமான ஆசீர்வாதங்களை வைக்கக்கூடியவராக இருக்கிறார். பால் காய்ச்சுறீங்க வீட்டுல,
டக்குன்னு சட்டி எடுத்து காய்ச்சிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? எவ்வளோதான் வாஷ் பண்ணிருந்தாலும் திருப்பி ஒரு வாட்டி வாஷ் பண்ணுறீங்களா? ஏன்? ஒரு சின்ன ஒரு அழுக்கு இருந்தால் கூட பால் என்ன ஆயிருங்க? கெட்டு போயிடும். அப்போ அந்த பாத்திரத்தை சுத்திகரித்து அதில் பாலை ஊத்துறது போல உங்களுடைய இருதயங்களை தேவனுடைய சமூகத்தில் தேவன் என்ன செய்கிறார் என்றால் முதலாவது பக்குவப்படுத்துகிறார். அப்படின்னாக்கா சுத்திகரிக்கிறார். அதில் இருக்கக்கூடிய அவிவிசுவாசம், பயம், சந்தேகம் அதையெல்லாம் வார்த்தையை கொண்டு விலக்கி உங்களை ஒரு ஒரு பெஸ்ட் கண்டெய்னராக மாற்றி அப்புறம் தான் அவருடைய ஆசீர்வாதத்தை ஊற்றக்கூடியவராக இருக்கிறார். சில பேருக்கு ஆசீர்வாதம் இன்னும் வரலையே, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலையே, இன்னும் என் வாழ்க்கை மேலே வரலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, நான் சொல்றேன் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்காக எடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வைத்திருக்கிற தேவன் எப்பொழுது உங்களுடைய கரத்தில் கொடுப்பார் என்றால் உங்களுடைய இருதயம் பக்குவப்பட்ட உடனேயே அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய கரத்தில் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளையில கர்த்தர் பேசுறாரு, உன்னுடைய இருதயம் பக்குவப்பட்டு கொண்டே வருகிறது. உனக்கான ஆசீர்வாதங்களை தேவன் எடுத்து வைத்திருக்கிறபடியினாலே உன் இருதயம் முழுவதுமாய் பக்குவப்பட்ட உடனே அந்த ஆசீர்வாதம் முழுவதுமாய் தேவனுடைய கரத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் நல்லவர். நம்ம அறிக்கை பண்ண வாக்குத்தத்தத்தின்படியே புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்கும்படி ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நீங்களும் ஆகலாம் சாதனையாளர்கள். நீங்களும் சாதனையாளர்கள். உங்களாலே சாதிக்க முடியும். இந்த சாதிக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போக போறேன். சாதனையாளர்கள் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாததை சிந்திப்பதில்லை, பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, பேசுவதில்லை, செய்வதில்லை. ஆகையால் தான் அவர்கள் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் சாதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஆச்சரியப்படுறீங்களே. பாரு அந்த சின்ன வயசில் அந்த குழந்தை எப்படி சாதிச்சிருக்கு பாரு. 3 வயசில் அவ்வளோ திருக்குறளை மனப்பாடமாக சொல்லுது பாரு. 5 வயசில் நீச்சலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கு பாரு. 14 வயசில் செஸ்ஸில் சாம்பியன் ஆயிருக்கு பாரு. இப்படி சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களுடைய வாழ்க்கையில் நடந்தக்கூடிய காரியங்களை அவங்க இடத்துல கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்க ஒரு 5 காரியங்களை அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கனாக்க எங்களுக்கு சம்பந்தம் இல்லாததை நாங்கள் சிந்திக்கிறது இல்லை, பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, செய்யறது, இதை 5 நாங்கள் செய்யாதபடினால தான் எங்களால் சாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சாதனையாளர்கள் சொல்றார்கள். அப்போ நீங்களும் ஆகலாம் சாதனையாளர்கள். உங்களாலையும் சாதிக்க முடியும். உங்களுக்குள்ளேயும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார். நீங்களும் அவர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் செய்த காரியங்களை நீங்களும் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேணும்? சம்பந்தம் இல்லாத சிந்திக்க, ஆமாம், சம்பந்தம் இல்லாத பார்க்க, சம்பந்தம் இல்லாத கேட்க, சம்பந்தம் இல்லாத பேச, சம்பந்தம் இல்லாத செய்ய. ஆமாம், இப்படி செஞ்சீங்கன்னாக்க நீங்கள் சாதனையாளர்களாக மாறிடலாம். 2வது, விசுவாசிகள் தங்களுக்கு சம்பந்தமானதை சிந்திப்பதில்லை, பார்ப்பதில்லை, கேட்பதில்லை, பேசுவதில்லை, செய்வதில்லை. ஆகையால் தான் அவர்கள் விசேஷமற்றவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் என்ன பண்றாங்கனாக்க தங்களுக்கு சம்பந்தமானதை, உங்களுக்கு சம்பந்தமானது என்ன? உங்களுக்கு சம்பந்தமானது என்ன அப்படின்னாக்க இந்த வேதம் உங்களுக்கு சம்பந்தமானது, ஜெபம் உங்களுக்கு சம்பந்தமானது, அறிக்கை உங்களுக்கு சம்பந்தமானது, கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறது உங்களுக்கு சம்பந்தமானது, விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை செய்கிறது உங்களுக்கு சம்பந்தமானது. உங்களுக்கு சம்பந்தமானதெல்லாம் நீங்க செய்யாதபடியினால தான் விசுவாசிகள் என்ற பெயரை உடையவர்களாக இருந்தும் விசேஷம் அற்றவர்களாக உங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப சாதனையாளர்கள் என்ன செய்யறாங்க? 5 காரியங்களை அவர்கள் செய்கிறது இல்லை. அதே போலதான் விசுவாசிகளும் 5 காரியங்களை செய்யாதபடியினால தான் விசேஷமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இந்த மாலை வேளையில உங்களுக்கு சம்பந்தமானது என்னன்றதை பாயிண்ட் அவுட் பண்ணி அதை முதலாவது சிந்திக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை எப்ப மாறும்னாக்க நீங்க எதை சிந்திக்கிறீங்கன்றதை வைத்து தான் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடியதாக. ஆமா, வேதத்துல வசனம் இருக்கு, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. மனசு எப்போ புதுசாகுதோ அந்த மனசு தான் உங்களுடைய பார்வையை, உங்களுடைய செவியை, உங்களுடைய வாயை, உங்களுடைய செயலை அது டிட்டர்மைன் பண்ணக்கூடியதாக இருக்கிறது, கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால தான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு புதுசாகணும். மனசுனா என்ன?
நீங்க சிந்திக்கிறீங்க பார்த்தீங்களா, சிந்தனை அது மனதோடு கூட சம்பந்தப்பட்டது. இப்போ ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, கடவுளை பாடுனீங்க, துதிச்சீங்க, ஆராதிச்சீங்க. இப்ப கடவுளுடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க உங்களுடைய மனதுல சில காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறீங்களே, இது தப்பா நடந்துருமோ, இது நம்மளுக்கு வேஸ்டா போயிடுமோ, இது வருமா வராதா, இதை கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, போனது திரும்பி வருமா, கொடுத்தது திரும்பி வருமா, இது நடக்குமா அது நடக்குமா, 1000 காரியங்கள் உங்க மனதுல நெகட்டிவா ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா. இதையெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, முதலாவது ஸ்டடி பண்ணி அதை பாசிட்டிவா நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கணும். கடவுளுடைய பிள்ளைங்க அப்படின்னாக்க சிந்தனையினாலே வீணரானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, சில பேர் சிந்திச்சே கெட்டு போனவங்க இருக்கிறாங்க. சிந்திச்சே கெட்டு போனவங்க. சிந்திக்கிறது நல்லதுதான், ஆனால் எதை சிந்திக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நல்ல காரியங்களை சிந்திக்க பழகுங்க. உட்காந்துருக்கீங்க, செய்தி கேட்குறீங்க, வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போனோம்னா உங்க கூட பக்கத்துல யாருமே இல்லை, நீங்க மட்டும் தனியா இருக்கிறீங்க. அதான் ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் சொன்னாரு, பிவேர் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் வென் யூ ஆர் இன் crowd, பிவேர் ஆஃப் யுவர் தாட்ஸ் வென் யூ ஆர் அலோன். நீ கூட்டத்தில் இருக்கும் பொழுது உன் வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையாயிரு, நீ தனிமையில் இருக்கும் பொழுது உன் சிந்தனையை குறித்து ஜாக்கிரதையாயிரு. கூட்டத்தில் இருக்கும் போது டக்குன்னு வார்த்தையை விட்டுற, யோசிச்சு பேசணும், தேவையான மட்டும் பேசணும். இல்ல எனக்கு தெரியுன்றனால பேசிடக்கூடாது, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சது கரெக்டா இருக்குன்றனால நீங்க பேசிடக்கூடாது, அமைதியா இருக்கணும். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, அதாவது மறு உத்தரவு சொல்லாம இருக்கிறவன ஞானின்னு சொல்லுவாங்களா. என்ன சொல்லுவாங்களா? சொல்லுங்க, என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அருமையான அந்த தம்பி சகோதரர் ஜான் ஜபராஜ், அவரை குறித்து ஊர் ஃபுல்லா கேட்குறாங்க, பேட்டி கேட்குறாங்க. ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? டேய் என்ன ஊர் ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க, உனக்கு என்னடா? சில பேர் சொல்றாங்க, ஏன்னா ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் ஒண்ணுமே உத்தரவே சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன், அவர் குறித்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. ஆமா, நீங்கள் எந்த காரியத்தினால் நியாயம் தீர்க்கிறீர்களோ அதே காரியத்தினால் நீங்களும் நியாயம் தீர்க்க படுவீர்கள். அப்போ பேசும் பொழுது, கூட்டத்தில் இருக்கும் பொழுது நான் தான் பெரிய ஆளுன்னு பேசிடக்கூடாது, அமைதியா இருக்கணும். வார்த்தைகளை செலக்ட் பண்ணி பேசணும், பொறுமையா பேசணும். அப்படி கூட்டத்தில் இருக்கும்போது செய்யணும். தனிமையில் இருக்கும்போது என்ன பண்ணணும்? நினைவுகளை குறித்து, தனிமையா இருக்கீங்க பார்த்தீங்களா, வீட்டில் யாருமே இல்லை, நீங்க மட்டும் வீட்டில் இருக்கீங்க, நீங்க மட்டும் ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்ற பொழுது உங்களுடைய சிந்தனைகளை குறித்து ரொம்ப யோசனையா, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சிந்தனைகளை சிதற விடக்கூடாது, சிந்தனைகளை தப்பான காரியங்களை சிந்திக்க விடக்கூடாது, தப்பான காரியங்களை யோசிக்க விடக்கூடாது. சரியா அதை ஸ்டாண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. என்ன பண்றீங்க? சரியா அதை என்ன பண்ணணும்னாக்க டியூன் பண்ணி அந்த இடத்துல வைக்கணும். பெண்களுக்கு அது கைவந்த கலை. ஏன்னா வீடை வந்து என்ன பண்ணுவாங்க, மிக சிறப்பா ஒழுங்குபடுத்தி வீடை கரெக்டா வச்சுப்பாங்க. இந்த பொருள் இங்கதான் இருக்கணும், இது யார் எடுத்தது, அப்பதான் எடுத்திருப்பாரு, இங்க வைக்கணும், சரி தள்ளி வச்சாச்சு, இல்ல இன்னும் கொஞ்சம், எதனா ஆஸ்கார் அவார்டா கொடுக்க போறாங்க, அந்த இடத்துல வச்சு ஆகணும். சரி அந்த இடத்துல எடுத்து வச்சு முடிச்ச பிற்பாடு தான் திருப்தி ஆவாங்க. ஏன்னா பெண்களுக்கு என்னன்னாக்கா, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள், எந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருள் அந்த இடத்துல இருக்கணும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு எடுத்த பொருள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். நகை வெட்டி எடுக்கிறாங்க, கட் பண்ணிட்டு போட்டுச்சு, திருப்பி தேடுறது, நகை வெட்டி எங்க, நகை வெட்டிங்க, நகை வெட்டிங்க, சாக்ஸை காணோம், ஷூவை காணோம், ஃபோனை காணோம், பேட்சை காணோம், வாட்சை காணோம், ஐடி கார்டை காணோம், வீட்டில் ஒரே தேடலாவே இருக்குது. ஏன்? அவங்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் வரல, இந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்சியஸ்னஸ் வந்துருச்சுனாக்க வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக மாறிடும். அல்லேலூயா. அப்போ பெண்களுக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்குது, அதனால தான் அவங்க இடத்துல நான் பேசி கொண்டு இருக்கிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் தனியாக இருக்கும் பொழுது எதை சிந்திக்கணுமோ அதை மட்டும்தான் சிந்திக்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? தேவையில்லாததெல்லாம் சிந்திக்க கூடாது. போனது, வந்தது, நஷ்டமானது, கையை விட்டு போனது, சோர்வானது, பலவீனமானது, வியாதியானது, கடனு, அது இதுன்னு கண்டதையும் போட்டு சிந்திச்சு உங்க மைண்டை போட்டு நீங்க என்ன பண்ணக்கூடாது, குப்பை மாதிரி மாத்த. உங்க மைண்டு குப்பை டப்பா கிடையாது, எல்லாத்தையும் போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு. உங்க மைண்ட் என்னன்னாக்க சீக்ரெட் பாக்ஸ், பீரோக்குள்ள இருக்கு பாத்தீங்களா, சீக்ரெட் லாக்கர், பீரோக்குள்ள வச்சிருப்பான் பாருங்க, அதுக்குள்ள என்ன வைப்பீங்க, நகை, பணம், அதெல்லாம் வைப்பீங்களா. அதே போல உங்களுடைய மனது வந்து விலை உயர்ந்த பொருட்களை வைக்கக்கூடிய இடம்.
உங்க மனசுல அப்படிப்பட்ட காரியங்களை வைங்க. தனிமையா இருக்கும் பொழுது ஒரு தவறான எண்ணங்கள் வருதா, உடனே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இதை நான் சிந்திக்க கூடாது, இந்த சிந்தனை என் வாழ்க்கையை வீணாக்கக்கூடியது, ஆகையினாலே நான் சரியான காரியங்களை மட்டும்தான் சிந்திப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப சிந்தனையில இருந்து தான் உங்களுக்கு நீங்க பார்க்கிற விதம் மாறுது, நீங்கள் கேட்கிற விதம் மாறுது, நீங்கள் பேசுகிற விதம் மாறுது, உங்களுடைய செயல் மாறுது. பாருங்க, உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுடைய எல்லா ஆழ்த்துவத்தையும் செயல்களையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நான் ஷர்ட் போடும் பொழுது கீழே இருக்கிற பட்டனை கரெக்டா போட்டுட்டேன் அப்படின்னாக்க அடுத்த பட்டன் என்ன பண்ணுவேன்? கரெக்டா போட்டுருவேன். முதல் பட்டனை தப்பா மாத்தி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த பட்டன் என்ன ஆகும்? தப்பா மாறிடும். அதே போலதான் உங்களுடைய சிந்தனை கரெக்டா இருந்தா உங்களுடைய பார்வை கரெக்டா இருக்கும். நீங்க கேட்க வேண்டியதை மட்டும் கேட்பீங்க, நீங்க பேச வேண்டியதை மட்டும் பேசுவீங்க, செய்ய வேண்டியதை மட்டும் செய்வீங்க. அப்படி செஞ்சா நீங்களும் சாதனையாளர்களாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த மாலை வேளையில கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு. உன் சிந்தனை மாறிடுச்சுனாக்க உன் வாழ்க்கை இந்த பலவீனத்தோடையே, இந்த வியாதியோடையே, இந்த குறைவோடையே என் வாழ்க்கை போயிருமாயா அப்படின்னு நீங்க ஊழியக்காரர்ட்ட போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க சிந்தனையில மாத்துங்க. இல்ல, கர்த்தருடைய நாமத்தினால நான் ஆரோக்கியமா இருக்கிறத தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கடவுள் எதை விரும்புறாரு? நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். அப்ப கடவுள் விரும்பினா அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களும் விரும்பணும். அப்ப சுகவீனமான நேரங்கள், பலவீனமான நேரங்களில நீங்க என்ன சொல்லணும்னாக்க, கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு நிழலாக இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சுகவீனங்களிலே எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நீங்கள் வாய்களை திறந்து வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை உங்களுக்குரிய காரியங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அதனால தான் கோயிலுக்கு வர்றீங்க. ஸோ கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களை என்ன பண்றோம்? டியூன் பண்ணி அனுப்புறோம். வசனத்தை வேகமா வாசிங்க. சங்கீதம் 103:5, ஆதியாகமம் 1:28 ரெண்டையும் வாசிக்கலாம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், ஓகே. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஏன் கழுகுக்கு சமானமான திரும்ப வாழ வயது தேவன் கொடுக்க விரும்புகிறார் என்றால், அந்த கழுகனுடைய தன்மையை குறித்து பார்க்கும் பொழுதுதான் நமக்கும் அப்படிப்பட்ட தன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். கழுகு அதிக உயரத்தில் பறப்பதே கழுகின் தன்மை, அனைத்தையும் ஆண்டு கொள்ளுவதே மனிதனின். மனிதனாக்க எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிறவன், எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டு போறவர் மனிதன் கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கு மனிதர்கள் சின்ன சின்ன காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, குடிக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, பாவ காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க, தேவையில்லாத செயல்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. ஆனா அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மனசு வருத்தப்படுகிறாரு. நீ அடிமைப்படுகிற சாதி இல்லடா, நீ ஆண்டு கொள்ளுகிற சாதி. அந்த ஒரு சின்ன ஒரு மது பாட்டிலுக்கு நீ அடிமையாகி உன்னுடைய மான மரியாதை போய், உன்னுடைய கௌரவம் போய், உன்னுடைய அந்தஸ்து போய், உன்னுடைய சந்தோஷம் போய், மனைவி போய், பிள்ளைங்க போய், வீடு போய், எல்லாம் போனா கூட அந்த மது அவனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது போலவே இன்றைக்கு சில கிறிஸ்தவர்களை அவிசுவாசம் என்ற காரியம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு தான் தேவன் சபையை வைத்து போதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 1:28 வேகமா வாசிங்க, கடந்து பின்பு போகலாம். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அல்லேலூயா. கடவுள் 5 காரியங்களை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்க, கடவுள் என்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறாரோ அந்த வார்த்தைகளின்படியே மனிதனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிதான் அவன் வாழ்க்கை இருக்குன்னு கர்த்தர் ஆசைப்படக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, முதல் காரியத்தை அவங்களுக்கு காண்பிச்சு கொடுத்த, நீங்கள் பலுகி அப்படின்னாக்க ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுக்கிறது தான் உங்க மேல இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆசீர்வாதம். ரெண்டாவது ஒரு வார்த்தை என்ன சொன்ன? பெருகி, மல்டிப்ளை. நீங்கள் பெருகி கொண்டே இருக்கணும். என்ன பண்ணணுங்க? பெருகிக்கிட்டே இருக்கணும். நேற்றைய விட இன்னைக்கு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய பணத்தின் அளவு, உங்களுடைய மகிழ்ச்சியின் அளவு, உங்களுடைய ஞானத்தின் அளவு, நீங்கள் வேதத்தை வாசிக்கிறது, நீங்கள் ஜெபிக்கிறது, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறது, உங்களுடைய புரிந்து கொள்ளுதல், எல்லாவற்றிலையும் பெருக்கத்தை நீங்கள் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பல வருஷம் சபைக்கு போயிட்டு வந்தா கூட சின்ன சின்ன காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணி கூட முடியாத சில நபர்கள் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆமாவா இல்லைங்களா? சின்ன சின்ன காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியல. என்னத்த போச்சு அப்படி? என்னதான் ஆச்சு அப்படி? சின்ன சின்ன காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ண முடியல.
பவுல் எழுதுறார், நீங்கள் ஏன் துரோகங்களை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? அல்லேலூயா. நீ ஏன் பொறுத்துக்கிறது இல்லை? ஏன் பொறுத்துக்கிற மாட்டோம்னா, அவர் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற நினைப்பில் தான் சில காரியங்களை நம்மளால பொறுத்துக்க முடியல. நான் சொல்றேன், நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கடவுளுக்குள்ள வளர ஆரம்பிக்கலோ அவ்வளோக்கு நீங்கள் மெச்சூர் ஆகிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? மெச்சூர் ஆகிக்கிட்டே இருக்கணும். உங்களை பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்க பக்கத்துல குடியிருக்கிறவங்க, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க என்ன பண்ணனாக்கா மெச்சூர் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த புரிந்து கொள்ள நீங்க மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த மல்டிப்ளைன்ற வார்த்தையை குறித்து நீ கொஞ்சம் காண்பிக்க போகிறேன். அந்த பெருக்கம்ன்ற வார்த்தையை ஏன் கடவுள் டிசைன் பண்ணியிருக்கிறாரு, ஏன் அந்த வார்த்தையை கடவுள் சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னாக்க, போன வாரத்தை காமிச்சு கொடுத்தேன். நான் யாருங்க? நான் பெருகுகிற நான் ஜாதி. அப்ப ஜாதி உணர்வு ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனிதனை கட்டமைக்க கூடியதாக இருக்கிறது. உயர்ந்த ஜாதி ஆளுங்க எப்படி இருக்கிறாங்க, ரொம்ப கீழே இருக்கிற ஜாதி ஆட்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த 2 காரியங்களை காண்பிச்சு கொடுத்தேன். அதனாலதான் அந்த பிள்ளைங்களுடைய மனநிலை அப்படிப்பட்ட மனநிலையா இருக்கிறதுன்றதை காண்பிச்சு கொடுத்தேன். இன்றைக்கு என்னன்னாக்க, ஜாதி உணர்வு ஒரு மனிதனை கட்டமைக்க கூடியதாக இருக்கிறது போல, பெருகுகிற ஜாதி ஆகிய நீங்களும் உங்களை கட்டமைக்க கூடிய விதத்திலே நீங்கள் செயல்பட வேண்டும். ரெடிமேட்ல போய் ஒரு சட்டையை வாங்கி போடுறதுக்கும், துணி எடுத்து ஒரு சட்டையை தச்சு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? கட்டாயம் இருக்கும். ஸோ ரெடிமேட்ல வாங்கி போட்ட சட்டை மேலேயும் கீழே இருக்கலாம், பட்டன் தள்ளி இருக்கலாம், சைஸ் கொஞ்சம் லூஸாக இருக்கலாம், இல்லை டைட்டாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது தான் வந்து ரெடிமேட் சட்டை. ஸ்டிச் பண்ணி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவெடுத்து கரெக்டாக தச்சு உங்களுடைய கரத்தில் கொடுக்கறது தான் என்னன்னாக்கா ஸ்டிச்சு ஷர்ட். அப்போனாக்கா ஜாதி என்ன பண்ணுதுனாக்கா ஒரு மனிதனை வடிவமைக்கக்கூடியதாக இருக்குது. எதை ட்ரெஸ்ஸை உடுத்தணும், எதை பேசணும், எப்படி நடக்கணும், எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுதுனாக்கா ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிதான் நீங்கள் பெருகுகிற ஜாதின்ற உணர்வு வந்துருச்சுனாக்க, நீங்க எப்படி பார்க்கணும், நீங்க எப்படி பேசணும், நீங்க எப்படி செயல்படணும், நீங்க எப்படி கொடுக்கணும். கடவுளுக்கு கொடுக்குறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. கடவுளுக்கு கொடுக்குறீங்களா இல்லைங்களா? ஆமா, கடவுளுக்கு கொடுக்குறீங்க. கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது ஐயோ போகுதே போகுதே அப்படின்னு கடவுள் கொடுக்க கூடாது. நான் கடவுளுக்கு கொடுக்குறேன், இதை பல மடங்காய் தேவன் எனக்கு திருப்பி வர செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க 10 ரூபாய் கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. கொடுக்கும் பொழுது மன நிறைவோடு கூட கொடுங்க. ஆண்டவரே, இதை நான் உமக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன், இதை நான் உமக்கு தசம பாகமாக கொடுக்கிறேன், இதை நீர் எனக்கு பல மடங்கு வர்த்திக்க செய்து கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவரே என்ற மனநிலையை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெருகுவீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பெருக்கத்தை எதுக்குள்ள டிசைன் பண்றாரு அப்படின்னாக்க, ஒரு சின்ன விதை எடுத்துக்கங்களேன், ஒரு சின்ன விதை. இந்த சின்ன விதைக்குள்ள நீங்க என்ன பார்க்குறீங்க, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னாக்க, சின்ன விதைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் அந்த விதையின் தன்மை இருக்கு அப்படின்னு தான் நீங்க பார்க்குறீங்க. ஆனா கடவுள் ஒரு விதையை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்னாக்க, அந்த விதைக்குள்ள ஒரு பெரிய அடர்ந்த காட்டை தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, அதுதான் சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்கிற விதமாய். மனுஷன் எப்படி பார்ப்பானாக்கா, சின்ன விதை, இது என்னத்தை பண்ண போகுது, 100 ரூபாய், இதை வச்சு என்னத்தை வாழ்ந்துட போறோம், ஆமா 10,000 ரூபாய், இதை வச்சு பெரிய கோடீஸ்வரன் மாதிரி வாழ்ந்துட போறோமா? மனுஷனுடைய பார்வை என்னன்னாக்க, அது இருக்கிற வண்ணமாக பார்க்கிறது மனிதனுடைய பார்வை. ஆனால் அதற்குள்ளிருந்து எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வர முடியும் என்ற கண்ணோட்டத்தோடு கூட தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். உங்க கையில, எல்லார் கையில ஒரு விதை கொடுக்குறேன், அந்த விதையை பார்த்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுங்கன்னு கேட்குறேன். எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? அந்த விதை என்ன விதைன்னு சொல்லுவீங்க, இல்லை இந்த விதைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க, இல்லை இந்த விதையினுடைய தன்மை என்னன்னு சொல்லுவீங்க. ஆனால் கடவுள்கிட்ட அந்த விதையை காமிச்சிங்கனாக்க, கடவுள் இந்த விதையை எடுத்து பார்த்துட்டு இந்த விதைக்குள்ள ஒரு பெரிய காடு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். உங்களால் நம்ப முடியுமா? நீங்கள் நம்புவீங்களா? முதல்ல எப்படியா ஒரு சின்ன விதைக்குள்ள எப்படியா பெரிய காடு இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, ஓகே. எல்லா ஃபோன்லேயும் மெமரி கார்டு போட்டிருக்கீங்களா? வேகமாக தலையாடுறாங்க, போட்டுருங்க. அந்த மெமரி கார்டுக்குள்ள எத்தனை ஃபோட்டோ சேவ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வீடியோ சேவ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை டாக்குமெண்ட் சேவ் பண்ணியிருக்கிறீங்க? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? இத்தினோண்டு மெமரி கார்டுக்குள்ள ஃபோட்டோ, வீடியோ, டாக்குமெண்ட்ஸு, இவ்வளவு காரியங்களை சேவ் பண்ணக்கூடிய ஒரு மனிதனுடைய கண்டுபிடிப்பை கண்டு வியக்கிற மனிதர்கள், ஒரு விதைக்குள்ள தேவன் ஒரு பெரிய அடர்ந்த காட்டையே அடக்கி வைத்திருக்கிறார் என்றால் மனிதன் நம்புவதற்கு சிரமப்படுகிறான். ஹல்லேலூயா.
இருக்கீங்களா? வீட்டுக்கு போனீங்கன்னாக்கா ஃபோனில் இருக்கிற மெமரி கார்டு எடுத்து எனக்காக ஒரு விஷயம் பாருங்க. என்னதான் இருக்கு இந்த மெமரி கார்டில்? ஒரு சின்ன ஒரு பீஸ் மாதிரி இருக்கு. இந்த பீஸுக்குள்ள எவ்வளவு போட்டோ, லட்சக்கணக்கான போட்டோ, ஆயிரக்கணக்கான வீடியோக்களை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. எப்ப வேணாலும் அது ஓபன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு அது அவைலபிளா இருக்குது. பாருங்க, மனிதனுடைய கண்டுபிடிப்பு பாருங்க, வியக்கிறேன். ஆனா அவரை பார்த்து நான் இன்னும் வியக்கிறேன். இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஞானத்தை மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், ஒரு விதையை பார்க்கும் பொழுது அவர் விதையாய் பார்ப்பதில்லை. அந்த விதைக்குள் ஒரு பெரிய காட்டையே தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் பெருகுகிற ஜாதியினுடைய மனப்பான்மை. உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை இருக்கிற வண்ணமா பார்க்காதீங்க. உங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரு, உங்க வீட்டுக்காரர் இருக்கிற வண்ணமா உங்க வீட்டுக்காரரை பார்க்க கூடாது. உங்க வீட்டுக்காரரை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, வேத வசனத்தின் மூலமாய் உங்கள் வீட்டுக்காரரை பார்க்கணும். ஹல்லேலூயா. சார், செய்தி வேற பக்கம் ஏதோ கொண்டு போறீங்க. அதோ வண்டியை திருப்புற மாதிரி தெரியுது. கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறேன். சம்டைம்ஸ் டிராஃபிக்காக இருந்தால் வேற ரூட்ல போயிட்டு அந்த கரெக்டான ரூட்ல டிரைவர் போயிடுவார். ஆமேன். டிரைவர்னா யாருங்க? பரிசுத்த ஆவியானவர் கரெக்டாக ட்ரெயின் பண்ணி கொண்டு போயிடுவார். இப்போ உங்க வீட்டுக்காரையோ உங்க மனைவியோ அவங்க இருக்கிற வண்ணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் மனிதனுடைய பார்வையோடு கூட பார்க்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பார்வையோடு கூட அவர்களை பார்க்கும் பொழுதுதான் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பெஸ்ட்டை உங்களால பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, சின்ன விஷயம்தான். ஒரு விதையை எடுத்து ஒரு மனுஷன் பார்த்தா அது ஒரு சின்ன விதையா பார்ப்பான். அந்த ஒரு விதைய தேவன் பார்த்தா ஒரு பெரிய காட்டையே அந்த விதைக்குள்ள பார்க்கிறார். ஏன்? அந்த ஒரு சின்ன விதைய ஒரு வனாந்தரமான இடத்துல நீங்கள் போய் போட்டு விதைச்சீங்கன்னாக்க, அந்த விதை செடியாகி மரமாகி அதுல இருந்து வரக்கூடிய இலைகள், அதுல இருந்து வரக்கூடிய பூக்கள், அதுல இருந்து வரக்கூடிய கனி, அது படர்ந்து 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 பல வருஷங்களுக்கு பிற்பாடு போய் பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்துல ஒரு பெரிய காடு உண்டாக்கப்பட்டிருக்கும். அந்த காடு எங்க இருந்துச்சு? அந்த சின்ன விதைக்குள்ள இருந்துச்சு. அப்ப அந்த காட்டை கண்ணில் பார்க்க முடியல. ஆனா நாம் பார்க்க முடியாத விஷயங்களை தேவன் பார்க்கிறபடினால்தான் அவர் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் கோயிலுக்கு வரணும். கோயிலுக்கு வந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை கடவுள் மாற்றுவார். உங்களுடைய கண்ணோட்டத்தை தேவன் மாற்றுவார். நீங்கள் எந்த ஒரு காரியத்தை சாதாரணமாக பார்க்க கூடாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நிகழ்வுகள் கூட, சின்ன சின்ன நன்மைகளை கூட நீங்கள் எப்படி பார்க்கணும்னாக்கா, என்னத்த வந்துச்சு 10 ரூபா தூக்கி போடு அந்த பக்கமா, பேசக்கூடாது. என்னத்தை பண்ணிட்டாங்க, என்னத்தை செஞ்சுட்டாங்க, என்னத்தை கொடுத்துட்டாங்க, என்ன வந்துருச்சு வாழ்க்கையில, என்னத்தை வாழ்ந்துட்டோம், அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்றைக்கு நீங்கள் நிறுத்த ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் பெருக ஆரம்பிப்பீர்கள். சின்ன காரியம் உங்க வாழ்க்கையில வருதா, அது சின்ன காரியத்தை வாங்கி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இதை கொடுத்துருக்கீங்கனாக்கா இது ஒரு டோக்கன். ஆண்டவரே, இதன் மூலமா என் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை உண்டாக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில நடக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கடவுளை துதிங்க. அப்பதான் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஒரு சின்ன விதைய மனிதன் விதையாய் பார்க்கிறான், தேவன் எப்படி பார்க்கிறாரு? சரி, இப்ப விசுவாசிகளாகி நீங்க உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, இல்ல உங்களுடைய பிள்ளைகள் யாரோ ஒருத்தர் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸ நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வச்சுதான் உங்களுடைய பெருக்கத்தை தேவன் டிசைன் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. கணவன் மனைவியை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்க, வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி மனைவியை பார்க்கணும். ஹல்லேலூயா. மனைவி இருக்கிற வண்ணமாய் பார்த்தால் நீங்கள் மாம்சமாய் பார்க்கிறீர்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி எவன் தன் மனைவியை பார்க்கிறானோ, கணவனை பார்க்கிறார்களோ, பிள்ளைகளை பார்க்கிறார்களோ அவர்கள் தான் பெருகுகிற சாதி. அவர்கள் தான் விதியை மேற்கொள்ளுகிறவர்கள். விதியை ஜெயிக்கிறவர்கள் தான் பெருகுகிற சாதி. அப்போ ஒரு கணவன் தன் மனைவியை எப்படி பார்க்கணும்? என் மனைவிக்கு இது வராது, என் மனைவிக்கு இது தெரியாது, என் மனைவி இப்படிப்பட்டவங்க அப்படின்ட்டு மாம்ச பிரகாரமான காரியங்களை அவர்களை பார்த்து அவர்களை மதிப்பிட்டு அவர்களோடு கூட நீங்கள் வாழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கசப்பான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். அவங்கள பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தை பார்க்கணும்னாக்க, தேவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களை நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும்? வேத வசனத்தின்படி, உன் மனைவி உன் வீட்டு ஓரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் மனைவி புத்தியுள்ள ஸ்திரியை போல இருப்பாள். உன் மனைவி எப்படியெல்லாம் இருப்பாள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதோ அந்த வசனங்கள் எல்லாம் எடுக்கணும். அதனால தான் பைபிள் படிக்கணும்னு சொல்றோம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா?
பைபிள் படிக்கிறது சடங்காச்சாரம் இல்லை சம்பிரதாயம் இல்லை ஒரு கிறிஸ்தவத்தினுடைய மதத்தினுடைய காரியங்கள் கிடையாது. பைபிள் வாசிக்கிறது, பைபிள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு என்னெல்லாம் தேவை நீங்கள் எழுதி வச்சுக்கணும் நோட்டில். என் வீட்டுக்கார் இப்படி தான் இருப்பார்னு சொல்லி வேதம் சொல்லுது, அந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். என் மனைவி இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது, அப்போனா கடவுள் சொல்கிறான்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட வசனங்கள் எடுத்து வச்சுக்கணும். உன் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால், இப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து வச்சு பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட தேவன் பார்க்கிற விதமாய் நீங்கள் பார்க்கணும். கிதியோன் பயந்து போய் என்ன பண்ணிட்டு இருந்தான்? போர் அடித்து கொண்டு இருந்தான். தூதனானவர் அவங்ககிட்ட என்ன பேசினாரு? பயந்து போர் அடிக்கிறவன்ட்ட போய் என்ன பேசுறாரு? பராக்கிரமசாலி என்றார். ஏன்? கடவுள் ஒரு மனிதனை பலவீனமானவனாய் அவர் பார்க்கிறதில்லை, சுகவீனமானவனாய் பார்க்கிறதில்லை, இயலாதவனாய் தேவன் பார்க்கிறதில்லை. ஒரு மனிதனை தேவன் பார்க்கும் பொழுது அவர் எப்படி சிருஷ்டித்தாரோ அப்படிதான் அவனை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால நீங்க உங்க வீட்டுக்காரை பார்க்கும் பொழுது, என் வீட்டுக்காருக்கு படிப்பு இல்லை, என் வீட்டுக்காருக்கு ஞானம் இல்லை, என் வீட்டுக்காருக்கு தெளிவு இல்லை, என் வீட்டுக்காரனால இவ்வளவு தான் செய்ய முடியும், அவனால் இதுக்கு மேல செய்ய முடியாது, என் வீட்டுக்கார் இப்படிதான் அப்படின்ட்டு மாம்ச பிரகாரமான காரியங்களோடு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விதைய பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு கடவுள் சொல்லப்பட்ட பிரகாரமா என் வீட்டுக்கார் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்ட வசனங்களை எடுத்து அவரை பார்த்து சொல்லி ஜெபித்து அறிக்கை செய்யும் பொழுது அந்த விதைக்குள் இருந்து ஒரு காட்டை உண்டாக்குகிற தேவன் நீங்கள் காண்கிற உங்கள் கணவருக்குள் இருந்து விசேஷித்த காரியங்களை தேவன் வெளியிலே கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இதெல்லாம் சொல்லி தர வேண்டியதா இருக்கு. பார்த்தீங்களா எப்படி பார்க்கணும்? கணவன் மனைவியை எப்படி பார்க்கணும்? மனைவியை பார்க்கும் பொழுது அப்படின்ற ஒரு இது மாதிரி பார்க்கக்கூடாது. மனைவியை பார்க்கும் பொழுது அந்த புரிதலோடு கூட பார்க்கணும். என் மனைவி எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறாரு, என் லைஃப் பார்ட்னராக கடவுள் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க? எவ்வளோ வயதாகி திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க? எனக்கு தேவன் திருமணம் செய்து எனக்கு ஒரு பார்ட்னரை கொடுத்துருக்கிறாருனாக்க கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அந்த பார்ட்னரை தேவன் வேத வசனத்தின்படியே அவர்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது தான் பெருக்கத்தை உங்களால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? பிள்ளைகளை பார்க்குறீங்க, பிள்ளைங்க மோசமான பிள்ளைங்களா, இல்லை சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்களா, இல்லை தலைப்பரட்டா திரிகிற பிள்ளைங்களா, இல்லை கீழ்ப்படியாத பிள்ளைங்களா இருக்கிறாங்களா? அவங்கள பார்த்து நீங்கள் மனசு உடையக்கூடாது. நீங்கள் மனசு உடஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் பெருக முடியாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி இருக்கணும்? நீங்கள் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். நீங்கள் பெருகுகிற ஜாதியாக இருக்கிறபடினாலே உங்களை சுற்றி நடக்கக்கூடிய செயல்கள் எதுவும் உங்களை பாதிக்க நீங்கள் அனுமதிக்க கூடாது. பாதிக்கக்கூடிய காரியங்களுக்கு எதிராய் நின்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவங்க தான் பெருகுகிற ஜாதி. விஷயத்தை பார்த்தோன்னு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது கதறி மூலையில போய் படுத்து ஒரு நாள் வேலைக்கு போகாம சமைக்காம வீட்டில் அப்படியே படுத்திருந்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் குறுகுகிற ஜாதி. நீங்க அந்த ஜாதின்னு சொல்லாதீங்க. நீங்கள் பெருகுகிற ஜாதியாக இருந்தால் தைரியமாக நிற்கணும், தைரியமாக நின்று காரியங்களை ஃபேஸ் பண்ணணும், தைரியமாக நின்று பேசணும். உங்கள் கூட கடவுள் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், உங்கள் கூட கடவுள் இருக்கிறாரு. உங்கள் வீட்டுக்காரை பார்க்கும்போது இனிமேல் வித்தியாசமான ஒரு மனிதனாய் பார்க்கணும். தேவ மனிதனாய் பாருங்கள். என் வீட்டுக்கார் இப்படி இருப்பார், அவர் பரிசுத்தமாக இருப்பார், அவர் உண்மையாக இருப்பார், அவர் நேர்மையாக இருப்பார், அவர் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாரு, அவருக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்வார், அவரால் பொறுமையாக இருக்க முடியும், அவர் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளுவார், அவர் சகித்து கொள்ளுவார், அவர் சரியாக சம்பாதிப்பார், என் கரத்தில் கொண்டு வந்து கொடுப்பாரு. சார் அப்படி பாருங்க சார், அப்போதான் பெருக முடியும் சார். மத்தியான வேலையில் நான் உட்காந்து பேசிட்டு இருந்தோம் பத்ரஸ்லாம். கணவன் மனைவி 2 பேத்துக்கு மட்டும் தனியாக ஒரு செஷன் எடுத்து போதிக்கணும். ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு குடும்பம் பெருகிறதற்கு கணவன் மனைவியினுடைய உறவு மிக முக்கியமான ஒன்றாக. கணவன் மனைவின்னு சாதாரண சொல்ல முடியாது. பல சந்ததிகள் பல தலைமுறைகளுக்கு அவர்கள் விதையாக இருக்கிறார்கள். விதை கட்டு போச்சுனாக்க எல்லாமே கட்டு போயிடும். அப்ப அந்த விதையை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த ஊழியக்காரன் அந்த ஒவ்வொரு சபைக்கு வரக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவளுடைய வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய பொறுப்பை தேவன் ஊழியருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப இனிமேல் வீட்டுக்காரர் எப்படி பார்ப்பீங்க? மனைவியை எப்படி பார்ப்பீங்க? பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும்? வேத வசனத்தின்படி. அப்பதான் அவங்களுக்குள்ள பெருக்கம் உண்டாகும். நீங்க அவங்களை அப்படி பார்க்கல அப்படின்னாக்கா அவங்க வாழ்க்கையில பெருக்கத்தை நீங்க அனுபவிக்க
முடியாது. ஒரு காரியத்தை எடுத்து வேகமா வாசிங்க. ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கடவுள் என்ன பண்றாரு பாருங்க, ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கிட்டாரு. அந்த மரம் செடி கொடி எல்லாம் வளர்ந்துருச்சு. இப்போ ஆதாம கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு அவங்கிட்ட 2 காரியங்களை பண்ண சொல்றாரு. என்ன பண்ண சொல்றாரு? அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை காக்கவும் வைத்தார். 2 காரியங்களை மனுஷனிடத்துல கொடுக்கிறாரு. நீங்க இப்ப பெருகிற ஜாதியா இருந்தா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும், ஆசீர்வதிக்கப்படணும், இப்பொழுது இருக்கிற வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு ஒரு பெஸ்டான லைஃப் வரணும் அப்படின்னாக்க நீங்கள் 2 காரியங்களை செய்யணும். என்ன செய்யணும்னாக்க, 1 பண்படுத்தணும், 2வது காக்கணும். பண்படுத்துறது அப்படின்னாக்க கல்டிவேட் பண்றது அப்படின்னாக்க, பெருகுகிற ஜாதியாகிய நீங்க ஒரு விதைய ஒரு நிலத்துல விதைச்சிட்டு வந்துட்டா அது பெரிய காரியத்தை பண்ணாது. அந்த நிலத்துல விதைச்ச விதைய என்ன பண்றாங்கனாக்க, ஒவ்வொரு நாளும் அதுக்கு நீர் பாய்ச்சுறாங்க, அதை சுத்தம் பண்றாங்க, அந்த பறவைகளோ மிருகங்களோ சேதப்படுத்தாதபடி அதை பாதுகாக்கிறாங்க. அதுதான் கல்டிவேட் பண்றது. அப்படி கல்டிவேட் பண்ணும் பொழுதுதான் அந்த விதை வளரக்கூடியதாக இருக்கிறது. இப்ப பெருகுகிற ஜாதியாகிய நீங்க உங்களுடைய வார்த்தையை நீங்க கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னாக்க, பண்படுத்தணும். வார்த்தையை பண்படுத்துகிறவர்கள் தான் வாழ்க்கையில பெருக்கத்திற்குள்ளே கடந்து போவார்கள். பண்படுத்துறது அப்படின்னாக்க என்னன்னாக்க, பெஸ்ட் ஃப்ரம் த பெஸ்ட், சிறந்ததை சிறந்ததாய் மாற்றுவதுதான் என்னன்னாக்க கல்டிவேட் பண்றது, பண்படுத்துறது. நீங்க விவசாய பூமியெல்லாம் போய் பாருங்களேன். போய் பார்க்கும் பொழுது முதல் நாள்ல அந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, 2வது நாள்ல உழுதுகிட்டு இருப்பாங்க, 3வது நாள்ல அந்த விதையை விதைச்சுக்கிட்டு இருப்பாங்க, 4வது நாள்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க ஒவ்வொரு நாளையும் அந்த இடத்த கடந்து போக 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 அதனுடைய மாற்றங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஆமாவா இல்லைங்களா? ஆமா. அந்த இடத்துல அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல எதுவுமே பண்ணல, அந்த இடம் அப்படியே தான் கிடக்குது. 2 இடத்தையும் நீங்க கிராஸ் பண்ணி டெய்லி போறீங்க. 3 மாசம் கடந்து போயிட்டீங்க. இப்ப 3 மாசத்துக்கு அப்புறம் வெறுமையாய் கிடந்த இடம் வெறுமையா தான் கிடக்கும். பண்படுத்தப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? பலன் கொடுக்கக்கூடிய நிலமாக மாறி இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த நிலத்துல சில வேலைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே அது வளரக்கூடியதாக இருக்கிறது. அப்படிதான் நீங்கள் பெருகுகிற ஜாதியாக இருக்கிறபடினாலே, கர்த்தர் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறபடினாலே, நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளை பண்படுத்தணும், கல்டிவேட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வார்த்தைகளை பெஸ்ட் ஆக்கிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? வார்த்தை என்ன பண்ணணும்? பெஸ்ட் ஆக்கணும். நேத்து சில தவறான விஷயங்களை பேசிட்டீங்க, சந்தேகத்தை பேசிட்டீங்க, அவிசுவாசத்தை பேசிட்டீங்க, கோபப்பட்டுட்டீங்க, டென்ஷன் ஆயிட்டீங்க, கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அடுத்த நாள் பண்படுத்தணும். அது வராதபடி உங்களுடைய நாவை நீங்கள் காத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறது எங்க இருக்குது? உங்களுடைய நாவின் அதிகாரத்துல கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய வாயின் வார்த்தைகளை பண்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். பண்படுத்துறது அப்படின்னாக்கா ஒருவர் மாத்திரம் செய்கிறதல்ல, உடன் இருக்கிறவர்களும் செய்ய வேண்டும். கணவன் மனைவியா இருக்கீங்களா? மனைவி ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டாங்களா, நீங்களும் திருப்பி பேசக்கூடாது. நீ எல்லாம் விளங்கவே மாட்ட பாரு, நீ மட்டும் விளங்குதான் பார்ப்போம். ஒரு கையை கால் இழுத்துக்கிட்டு திரியிறியா இல்லையா பாரு, எங்க போச்சு பாருங்க. அந்த அம்மா சொன்னது நீ எல்லாம் விளங்க மாட்டேன்னு சொன்னாங்க கோவத்துல. இவர் என்ன சொல்றாரு? நானும் பார்க்கத்தானே போறேன், ஒரு கையை காலம் இழுத்துக்கிட்டு திரியிறியா இல்லையான்னு பாரு. நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சோறு தண்ணிலாம், நான் போன பண்ணி என்ன பண்ணேன்னு பாக்குறேன், பிச்சை எடுக்க அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து அவிசுவாசம் அப்படியே கொப்பளிக்க ஆரம்பிக்குது பாருங்களேன். இது என்னன்னாக்க பண்படுத்துகிற நிலம் கிடையாது. இது இந்த நிலம் என்னன்னாக்க நிலத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடியது, வேஸ்ட் பண்ணக்கூடியது நிலத்தை. அப்போ மனைவி தவறாய் சில காரியங்களை பேசும் பொழுது கணவன் என்ன பண்ணணும்னாக்க அவங்க கிட்ட போயிட்டு, இந்த பாருமா இப்படி பேசக்கூடாது, பைபிள் என்ன சொல்லியிருக்கு பாரு, நம்ம பெருகுகிற ஜாதி, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதி, கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல் இருக்கிறபடினாலே நம்ம நல்ல காரியங்களை தான் பேசணும். சரி விடு, தவறா பேசிட்ட, ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேளு, ஆண்டவரிடத்துல மனம் திரும்பு, ஆண்டவரே இனிமேல் நான் பேச மாட்டேன்னு சொல்லு, சரியான வார்த்தைகளை பேச ஆரம்பி. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஏதோ கணவர் வேலைக்கு போயிட்டு வர்றாரு, ரெண்டையுமே பேசி ஆக வேண்டியதா இருக்குல்ல. மனைவி வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்களுக்கு பல காரியங்களை யோசிக்கக்கூடிய காரியங்கள் கிடையாது. வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நிறைய காரியங்களை சந்திக்க வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு ஜென்ஸுக்கிட்ட இருந்தாச்சும் அல்லேலூயா வருதா பார்த்தீங்களா?
வீட்டை விட்டு வெளியே போனோன்னு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வண்டியில் போகும் பொழுதும் டிராஃபிக் போலீஸை பார்க்க வேண்டியதாக இருக்குது. வண்டியை வேகமாக ஓட்டுறவன், இடிக்கிற மாதிரி வர்றவன், வேலைக்கு போகிறோம், கம்பெனிக்கு போகிறோம், பல பேரை சந்திக்கிறோம். பல பேர் அவமரியாதை தான் நடத்துவாங்க, பல பேர் கேவலமாக நடத்துவாங்க, பல பேர் கோவப்படுவாங்க. எல்லாவற்றையும் அந்த வீட்டுக்கார் சகித்து கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த மனிதனுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்குனாக்க, நான் ஒரு வேற உலகத்தில் இருந்துட்டு இப்போ இன்னொரு உலகத்துக்குள்ளே போக போகிறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் உலகத்துக்குள்ளே போகும்பொழுது என்னுடைய மனைவி என்னை அன்பாக ரிசீவ் பண்ணுவாங்க. என் மனைவி என்கிட்ட இருந்து பேக்கை வாங்கிட்டு போயிட்டு, நான் போன வாரம் சொன்னேன்ல, வெளிநாட்டிலலாம் வேலைக்கு போகும்பொழுது, ஹனி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். வீட்டுக்குள்ளே வந்தோன்னா, ஹனி நான் வேலையிலேருந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா அவங்களுக்குள்ள அன்பை பரிமாறி கொள்கிறாங்களா. அப்படி ஒரு ஆம்பளை வெளியில் போயிட்டு நிறைய வேலைகளை பார்த்துட்டு நிறைய பேரை சந்திச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அவங்க ஒரு புது உலகத்துக்குள்ளே வரணுன்ட்டு ஆசைப்படுறாங்க. போகும்பொழுது என் மனைவி என்னை அன்பாக ரிசீவ் பண்ணுவாங்க. எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டு வச்சுருப்பாங்க, குடிக்க டீ கொடுப்பாங்க. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, எங்களை கர்த்தர் இன்னைக்கு எப்படி நடத்தினாரு, அப்படிப்பட்ட அன்பா மனைவி பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு கூட கணவர் வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன், வந்துட்டாரு வந்துட்டாரு, அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன பேச போறீங்க, உனக்காக நான் ரெடியாகி உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவி வீட்டில் ரெடியாகி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் ஒரு வீட்டுக்காரு முக்கியமில்லாத ஒரு வேலை செய்வாரா? யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் சொல்கிறேன், கோயிலுக்கு வந்து உட்காந்திங்கனாக்க நீங்கள் செய்கிறது சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களே, ஆனால் நீங்கள் செய்கிறது தவறுன்னு உங்களுக்கு அன்பாய் தேவனை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு கணவனும் சரி மனைவியும் சரி தன் கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுக்கக்கூடிய மரியாதையை ஒரு நாள் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கிடையாது. கொடுக்கக்கூடாத சூழ்நிலைகள் வெளியில் ஏற்படும் பொழுது அதை மேற்கொண்டு அதை சமாளித்து அவங்க வீட்டுக்கு வரும் பொழுது அவங்களை நீங்கள் அன்பாக ரிசீவ் பண்ணி அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் பரஸ்பரமான காரியங்களை தேவன் உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உள்ளுக்குள்ளே வரும் பொழுதே கடுகடுன்னு பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, எரித்தெறிஞ்சு பேசக்கூடாது, தூக்கி எறிஞ்சு பேசக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய குண லட்சணங்களை வெளிப்படுத்துறீங்களோ, ஒரு புத்தியுள்ள ஸ்திரியாக பேசுகிறீங்களோ, ஒரு புத்தியுள்ள ஒரு கணவராக நடந்து கொள்கிறீங்களோ, அப்படியே கணவனும் மனைவியும் புரிந்து நடக்கும் பொழுது அந்த வாழ்க்கை ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையில் தான் தேவன் பெருக்கத்தை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். நான் சொன்ன பார்த்தீங்களா, தேவன் ஆசீர்வாதம் வந்து ரொம்ப பரிசுத்தமானது. அதை பரிசுத்தம் இல்லாதவர்களிடத்தில் தேவன் கொடுக்கிறது இல்லை. இல்லையா, நான் 10 நாள் உபாசம் போட்டேன், தரமாட்டாரு. ஏன் நான் 3 நாள் முட்டிங்காலே நின்னையா, நைட்டு ஃபுல்லாக பரவாயில்ல, மூ வாங்கி முட்டியில் தேய்ச்சிக்குங்க, அதுக்காக ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரு. ஆசீர்வாதத்தை யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்னாக்க, யாரு கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சார், ஒரு முட்டாள்கிட்ட போய் எதாச்சும் கத்தியை கொடுப்பாங்களா சார்? குத்தி தள்ளிட்டு போயிடுவான். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட போய் துப்பாக்கியை கொடுப்பாங்களா சார்? சுட்டு தள்ளிட்டு போயிடுவான். அதே போல பரிசுத்தம் இல்லாத இடத்துல தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பது கடினம். ஏன்? அசுத்தமாய் இருக்கிறவன்ட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தால் அந்த தேவன் தவறானவராய் மாறி விடுவார். அவர் யாருக்கிட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார்னாக்க, பரிசுத்தம் உள்ளவனிடத்திலே அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் பெருகக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இங்க கோயிலில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மனைவி தவறா பேசும்போது கணவன் சொல்லுங்க, அப்படி பேசாதம்மா, கடவுள் நம்மளை பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறாரு, நல்ல காரியங்களை பேசு. கடவுள் ஏதோ கோவத்தில் பேசுறாரு, அப்படி பேசாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கை முன்னேறக்கூடியதாக இருக்கு. நம்ம பெருகுகிற ஜாதி. ஒருவரை ஒருவர் டியூன் பண்ணி போகும்பொழுதுதான் உங்க வாழ்க்கை ஒரு பெருக்கத்தின் வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், முற்காலத்தில் நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி பேசுனாங்க அப்படின்றத வேகமாக சொல்லிட்டு போகிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். நம்முடைய மூதாதையர்கள் பல 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்கள் எப்படி பேசுனாங்க? 3 காரியங்களுக்காக மாத்திரமே அவர்கள் வாயின் வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். 1 ஆசீர்வதிப்பதற்கு, 2 சுகமாக்குவதற்கு, 3வது செழிப்பாக்குவதற்காக மாத்திரமே நம்முடைய மூதாதையர்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னாக்க, அன்றைக்கு இருந்தவர்கள் கடவுள், வார்த்தை, ஐம்பூதங்கள் இப்படிதான் வணங்கி கொண்டிருந்தார்களாம். கடவுள் ஒருவர் காணக்கூடாதவராக இருக்கிறார். அந்த காணக்கூடாத கடவுள் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையாகிய கடவுள் ஐம்பூதங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஐம்பூதங்கள்னா என்ன? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம் வேமா. நிலம், நீர், காற்று, அக்கினி, ஆகாயம். ஐம்பூதங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களாமா?
அந்த அம்மா கேள்விப்பட்டிருக்கிறாங்களா? ஓகே. ஐம்பூதங்கள் நீர், நிலம், காற்று, அக்கினி, ஆகாயம். இதை ஐந்தையும் கடவுளனுடைய ரிஃப்ளெக்ஷன், பிரதிபலிப்பாய் மக்கள் என்ன பண்ணாங்க? நம்பி வணங்கி வந்தாங்களா? அப்படி வணங்கி வந்த மக்கள் அந்த ஐம்பூதங்களுக்கும் மேலாய் வார்த்தையை தான் முதன்மைப்படுத்தி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். வார்த்தை அப்படி என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் மறந்து அந்த வார்த்தைக்கு தங்களை அடிபணியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகையினால்தான் வார்த்தையின் உணர்வோடு கூட இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்ப நீங்க பேசும்பொழுது 3 காரியங்களுக்கு தான் உங்க வார்த்தையை பயன்படுத்தணும். ஒன்று பிளஸ் பண்ணணும், ஹீல் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்க வார்த்தையை வடிகட்டி பேசணும். அல்லேலூயா. எத்தனை பேர் டீ வடிகட்டி குடிப்பீங்க? டீயை குடிக்கிறது இல்லையாம்மா? வடிகட்டி தான் குடிப்பீங்களா? சரி. டீ வடிகட்டி குடிக்கிறீங்களா? அதே போல உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்? வடிகட்டின வார்த்தையா இருக்கணும். குப்பையை ஃபுல்லா கீழே போட்டுறணும். என்ன பண்ணணுங்க? தட்டி கொட்டிட்டு அது கீழே வந்துச்சு பார்த்தீங்களா, டீ தூள்ல இருந்து வந்த சாயம் அந்த பால்ல கலந்து அந்த இதை மட்டும் எப்படி குடிக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வடிகட்டி வரணும். டீயை வடிகட்டி எப்படி குடிக்கிறீங்களோ அப்படி உங்க வார்த்தைகள் வடிகட்டி பேசணும். சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க, வார்த்தைகளை பேசும் பொழுது வடிகட்டி வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருங்கள். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். அதுல இருந்து முடிக்க போறேன் நான். ஆதியாகமம் 4:9-13. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டு இருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமி நிலையற்று அலைகிறனா இருப்பாய் என்றார். கடவுள் அந்த மனிதன் காயினுடைய தவறுக்கான காரியத்தை சொல்றாரு. 13ஆம் வசனம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. அல்லேலூயா. எனக்கு இட்ட தண்டனை என்னால். கடவுள் அவனை அடிச்சாரா? உதைச்சாரா? மரத்துல கட்டி வச்சு உரின்னு உரிச்சாரா? ஒண்ணுமே பண்ணல. வார்த்தையை சொன்னார். உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்க போகுது, நீ இப்படிதான் கஷ்டப்பட போற அப்படின்ட்டு வார்த்தையை சொன்ன உடனேயே அந்த வார்த்தையின் உணர்வு அவனை என்ன பண்ணுதுனாக்க, இந்த வார்த்தையின்படியே என் வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு அவன் நினைச்சபடினால கடவுள்கிட்ட பேசுறான். நீங்க எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க. அப்ப வார்த்தையை எவ்வளவா கனம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். வார்த்தை எவ்வளவு மதிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அந்த வார்த்தையுடைய உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். இன்னொரு மனுஷனை காட்டுங்க, வேகமா முடிந்து போகலாம். ஆதியாகமம் 27:12. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்ளுவேனே என்றான். பாருங்க, அவங்க அப்பா அவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த அப்பா அவனுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தை தான் மையப்படுத்துறேன். வார்த்தை எவ்வளவு வல்லமையாதுன்றதை காட்டுறேன். அதனாலதான் நீங்க உங்க வார்த்தையை வடிகட்டி பேசணும், யோசிச்சு பேசணும், நிதானிச்சு பேசணும். எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் பெருகுகிற ஜாதி, அந்த ஜாதி மக்கள் நிதானமாய் பேசுவாங்க. பெருகுகிற ஜாதி யோசிச்சு பேசுவாங்க, நிதானிச்சு பேசுவாங்க, சரியானதை பேசுவாங்க, வடிகட்டி பேசுவாங்க, நல்லதை பேசுவாங்க. அவங்க தான் பெருக முடியும். அல்லேலூயா. அப்போ அவங்க அப்பா ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்க சொல்லும் பொழுது, அவங்க அப்பா என் மேல தப்பான காரியத்தை சொல்லிட்டாருன்னா அது என் வாழ்க்கையில வந்துருமே அம்மா அப்படின்னு கேட்கிறான். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 27:38. இதோடு கூட முடிக்கிறேன். ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, இந்த ஒரே ஆசீர்வாதம் மாத்திரமா உம்மிடத்தில் உண்டு. என் தகப்பனே, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான். அல்லேலூயா. ஏசா என்ன பண்ணாங்க? சத்தமிட்டு அழுதானா? எதுக்கு அழுதான்? வார்த்தைக்காக வாடா. அட்லீஸ்ட் அவங்க அப்பா இந்த பாருப்பா, ஒரு 15 கிரவுண்டு நிலம் இருக்குது, அது உன் பேர்ல எழுதி வச்சுட்டேன், அது அவன் பேர்ல எழுதி வச்சுட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், ஐயோ உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லையப்பா அப்படின்னு சொன்னான்னா அவன் அழுகிறதுல ஒரு நியாயம் இருக்குது. அவங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்க அப்பா கிட்ட இருக்கிறது என்னதான் இருக்கு? வாயின். ஆமா, இந்த வாயின் வார்த்தைகளை அவங்க அப்பா கிட்ட இருந்து கேட்டு வாங்குறதுக்கு ஒரு வாலிபன் கண்ணீர் விட்டு அழுகிறான் அப்படின்னாக்க அவன் வார்த்தையை எவ்வளவாய் மதிக்க கூடியவனாக இருப்பான் என்பதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லேலூயா.
அவங்க அப்பாட்ட கேட்கிறான், இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் தான் இருக்கா, வேற ஆசீர்வாதம் இல்லையா? தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டு ஆசீர்வாதமான வார்த்தைக்காக ஒரு மனிதன் அழுதிருக்கிறான் என்றால் அவர்கள் வார்த்தையை எவ்வளவாய் கனப்படுத்தி இருப்பார்கள் என்று பாருங்க. இன்றைக்கு நான் சொல்றேன், அவங்க வார்த்தையை மதித்தபடினால்தான் அந்த வார்த்தை அவங்களுக்கு வேலை செஞ்சுச்சு. இன்னைக்கு நீங்களும் கடவுளுடைய வார்த்தையை மதிச்சீங்கன்னாக்க உங்களுக்கும் கடவுளுடைய வார்த்தை வேலை செய்யும். அல்லேலூயா. இப்போ வந்து 1 மணி நேரம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டீங்க, நான் பெருகுகிற சாதி, நான் பெருகுகிற சாதி அப்படின்னாக்க நான் ஏதோ ஒன்று பேசுறவன் கிடையாது. நான் சரியானதை பேசினால் மாத்திரமே என்னை தேவன் பெருக செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. நான் ஒரு விதையை பார்க்கும் பொழுது விதையா பார்க்கறது இல்லை, கடவுள் எப்படி அதுக்குள்ள ஒரு பெரிய காடு இருக்கிறது போல பார்க்கிறாரோ அப்படியே நான் சக மனிதர்களை, என் கணவனை, என் மனைவியை, என் பிள்ளைகளை நான் பார்க்கும் பொழுது அவர்களை சாதாரணமானவர்களாக பார்க்காமல் வேத வசனத்தின் ஊடாய் நான் அவர்களை பார்க்கும் பொழுதுதான் அவர்கள் பெருகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதெல்லாம் கத்துக்கணும் சார். கோயிலுக்கு வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா தான் பிள்ளைகள் உங்களுக்கு நீங்கள் விரும்புகிறபடி, அதான் ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து வச்சிருந்தேன், பெற்றோர் தங்கள் விருப்பப்படி பிள்ளைகளை வளர்க்க பிரயாசப்படுகிறார்கள், ஆனால் பிள்ளைகளோ தங்கள் ஆசைப்படி வாழ பிரியப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பெற்றோர்கள் பிரயாசப்படுறாங்க, என் பிள்ளையை இப்படிலாம் வளர்க்கணும், இப்படிலாம் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு. ஆனா அந்த பிள்ளை அது ஒரு ஆசை வச்சிருக்குது, அந்த ஆசையின்படி தான் நான் வாழணும்னு அது என்ன பண்ணுதுனாக்க பிரியப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி 2 பேரையும் கோயிலில் கொண்டு வந்து உட்கார வச்சு பரிசுத்த ஆவியானவர் 2 பேத்துக்கும் பேசுறாரு. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கும் பேசுறாரு, பெற்றோர்களுக்கும் பேசுறாரு. பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி பார்க்கணும்னாக்க, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கடவுளால் உங்க பிள்ளை போதிக்கப்பட்டிருந்தா தப்பா போயிருன்னு நினைக்கிறீங்களா? தருதலியா போயிருன்னு நினைக்கிறீங்களா? நல்லா இல்லாம போயிருன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் உங்க பிள்ளையை போதிச்சு நடத்தினா, நான் சொல்றேன், உங்க பிள்ளை போல பெஸ்டான பிள்ளை யாருமே இல்லைன்ற அளவுக்கு உங்க பிள்ளையை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எப்படி பார்க்கணும் பிள்ளையை பார்க்கும் பொழுது? மனைவியை பார்க்கும் பொழுது, கணவனை பார்க்கும் பொழுது வேத வசனத்தின் ஊடாய் பாருங்க. இப்படிதான் கடவுள் என் மனைவி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, என் கணவர் இப்படிதான் இருப்பான்னு கடவுள் சொல்லியிருக்கிறபடினால அவர் இப்படிதான் இருப்பாரு, என் பிள்ளைங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற அதை பார்க்கும் பொழுது பொருத்தம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. விதை எப்படி விளைஞ்சு விளைச்சலை கொடுக்குதோ அப்படிதான் நீங்கள் எப்படி ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க பேசுறீங்கன்றதை வச்சுதான் உங்க வாழ்க்கையில பொருத்தம் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. விதைய கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா விளையுமா? சொல்லுங்களேன் யாராச்சும் ஒருத்தர். ஆமா, விதைய கையில வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா விளையாது. விதையை எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு தண்ணி ஊத்துனீங்கன்னாக்க அது வேலையை ஸ்டார்ட் பண்ணிடும். ஹல்லேலூயா. அதே போல நான் சொல்றேன், வசனம் இங்க இருக்கலாம், ஆனா வசனம் இங்க இருக்கணும். வசனம் இங்க இருந்துச்சு அப்படின்னாக்கா அது விதை. வசனம் எப்போ உங்க வாயில வருதோ அது விளையக்கூடிய விதையாய் மாறுகிறது. அதை சொல்லும் பொழுது அது வளர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அது வளர்ந்துகிட்டே இருக்கும், அது பெருகிக்கிட்டே இருக்கும், அது உங்களை பெருக்கத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களிடத்துல பேசுறாரு, நீ பெருகுகிற சாதி. உன் மனைவிக்குள்ள பெருக்கத்தை பாரு, உன் கணவனுக்குள்ள பெருக்கத்தை பாரு, உன் பிள்ளைங்களுக்குள்ள பெருக்கத்தை பாரு. கடவுளுடைய வார்த்தையின்படி அவங்களை எப்ப நீ பார்க்க ஆரம்பிக்கிறியோ அப்பதான் பெருக்கம் உன் வாழ்க்கையில உண்டாகும். தவறானவனிடத்துல தேவன் சரியானதை கொடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலை வேளை உங்கள்கிட்ட கடவுள் ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ஏன் ஆண்டவர் என்கிட்ட கொடுக்காம இருக்கீங்க? நான் தவறானவனுடைய கரத்திலே சரியானதை கொடுக்கிற தேவன் அல்ல, நான் சரியானவனிடத்திலே மிக சரியானதை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை உங்களை தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட பார்வையை கொடுங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட சிந்தனையை கொடுங்க ஆண்டவரே, புரிதலை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் நான் வளர ஆசைப்படுறேன், ஒவ்வொரு நாள் நான் பெருக ஆசைப்படுறேன். நான் பெருகுகிற சாதியாக இருக்கிறபடினாலே என் மூலமா என் குடும்பம் பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாவமுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாக